வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சிஎம்எஃபோட ஒரு நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோ தான் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎம்எஃப் பை நத்திங்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக வந்து கொடுக்கல. பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 dB ANC, அப்புறம் வந்து ஸ்மார்ட் டயல், அப்புறம் 13.6 mm டிரைவர், அப்புறம் வந்து ஸ்பேஷியல் சவுண்ட், அப்புறம் 5 HD மைக், அப்புறம் வந்து லாங் லாஸ்டிங் பேட்டரி அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா நெக் பேண்ட் தான். அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்கன்னா January 2024 வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு நெக் பேண்ட் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போ ஓரமாக வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் வந்து இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பேண்டுக்கு வந்து வருவோம். ஸோ நெக் பேண்ட் நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வாங்கினேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்ல முடியாது. இதே ப்ரைஸ் பாயிண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா போட்லலாம் இன்னும் நல்ல ப்ரீமியமான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில மோஸ்ட் ஆஃப் தி நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரியான ஃப்ளாட்டான சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளாட்டான சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரைட் சைட் பிளாஸ்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு, அப்புறம் பட்டன்ஸ், எல்இடி லைட் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து இருக்குது. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் டயலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் டயல் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வந்து வால்யூம் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனாகவுமே இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பரவாயில்ல, இந்த ஸ்மார்ட் டயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு யூஸ் பண்ண. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே யூனிக்காக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேரிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎம்எஃபோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா சிஎம்எஃபோட லோகோ மட்டும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வயரோட குவாலிட்டின்னு வரையில வயருமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான டெக்ஸ்சர்ட் ஃபினிஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் டேர்ம் யூசேஜுக்கு இதோட வயர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில இந்த இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நல்ல ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் இருக்காங்க. நான் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இயர்பட் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். ஸோ இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்படி க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோனில் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்படி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே பவர் ஆன் ஆகி நம்ம ஃபோனோட வந்து பேர் ஆயிரும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா சேவ் ஆகும். ஒரு கலர்னு வரையில இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த நெக் பேண்டை நம்ம வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஎஸ்சி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆப்பில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்னு வந்து சொல்லலாம். அதனால் நான் ஒரு கேமிங் டெஸ்ட் வந்து போகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில இந்த நெக் பேண்டோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 37 ஹவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 27 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட் சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 18 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில நத்திங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 HD மைக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ
அதனால் அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, நான் ஒரு சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த சிஎம்எஃப் நெக்பேண்ட் ப்ரோலேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நெக்பேண்டோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான இதோட ஏஎன்சி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா 50 dBக்கான ஒரு மேசிவான ஒரு சூப்பரான ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண நெக்பேண்டில் இந்த நெக்பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஏஎன்சி வந்து இருந்துச்சு. ஸோ ஏஎன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அதனால் ஏஎன்சிக்கோசரம் நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதே ஏஎன்சி மைக்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நெக்பேண்டில் யூஸ் பண்ணியிருக்க நத்திங் எக்ஸ் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரில் வந்து 4 டிஃப்ரெண்ட்டான ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்ட், மோர் பேஸ், மோர் ட்ரெபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல்ஸில் நீங்கள் வந்து அந்த பட்டன் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாய்ஸ் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் டேரெக்டாக அந்த ஆப்பில் வந்து ஆனோ ஆஃபோ பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா பேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆன் பண்ணுற பேஸோட லெவல் கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு குட்டி ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த ஐக்கான் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ லேக் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டூயல் கனெக்ஷன் நீங்கள் வந்து இங்கே ஆனோ ஆஃபோ பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைன் மை இயர்பட்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக நல்லா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த நெக்பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா 13.6 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13.6 mm ஒரு பெரிய டிரைவர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன் அண்ட் ட்ரிபிள், அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து மற்ற டோன்ஸ் வந்து சுத்தமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம்னால ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ குவாலிட்டி இந்த நெக்பேண்டில் வந்து கிடைக்குது. சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு 2000 rupeesக்குள்ளே இருக்க நெக்பேண்டில் இந்த நெக்பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸான ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ 2000 rupeesக்கு இந்த நெக்பேண்ட் ஒருத்தர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2000 rupeesக்கு இந்த நெக்பேண்ட் வந்து ஒருத்தன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட ஏஎன்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இந்த நெக்பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஏஎன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பில்டு குவாலிட்டி மட்டும் இதே ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க OnePlus நெக்பேண்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன போட் ராக்கர்ஸ் 255 ஏஎன்சியாக இருக்கட்டும், அதில் அந்த 2 நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பில்டு குவாலிட்டி வந்து இருக்கும். இதில் பில்டு குவாலிட்டி மோசம் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இல்லை. ஸோ நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.